ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டெத் கார்டு மான்வா தான். லாஸ்ட் வீடியோவில் இதோட கட் பண்ணியிருப்போம்னாக்கா ஹீரோ இந்த மாதிரி சென்ட்ரல் பிளைன்ஸ் போறேன்னு சொல்லிட்டு இருந்தோடனே அவனோட ஸ்லேவான இந்த சீஃப் டென் ஒன்னே கேட்டுருப்பா. அப்போ நாங்களாம் அப்படின்னு கேட்டவொடனே அப்போ மாஸ்டர் போற இடத்துக்கு தானே ஸ்லேவும் வரணும், அதானே கரெக்டான விஷயம். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதோட கட் பண்ணியிருப்போம். அப்படி இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணி எடுத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி விட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு வச்சிங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோவா மொத்தம் 3 பேரை ஸ்லேவா எடுத்திருப்பால. ஒருத்தன் குண்டா இருப்பான், இன்னொருத்தன் குடிமி வச்சிருப்பான், அப்புறம் நம்ம சீஃப். அந்த குண்டா இருக்கிறவனும் குடிமி வச்சிருக்க, இந்த குடிமி வச்சிருக்கோம் இங்கேருந்து எங்கேயோ தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். எங்க போறான்னு தான் தெரியல, ஆனா யாரையோ பார்த்து ஓடுறான், இல்லை எங்கேயோ ஒளிய போறான்னு மட்டும் தெரியுது. சடனா ஒரு சடன் பிரேக்கை போட்டு அங்கிட்டு இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு எதையோ கவனிக்கிறான். ஆனா அவன் கவனிக்கிற இடத்துல ஒரே மயான அமைதியா இருக்கு, எந்த ஒரு சவுண்டையுமே காணும். இவன் உடனே அவனோட ஸ்வாட் எடுத்துக்கிட்டு ப்ரிப்பேர் ஆகிறான் அட்டாக் பண்ண. அப்பதான் பையன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனோட கழுத்துக்கு ஒரு ஸ்வாட் வருது. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். ஒழுங்கு மரியாதையா அவனோட ஸ்வாட்லேருந்து கையெடு, உன் தலை உன்னை விட்டு பறக்கக்கூடாதுன்னு நீ நினைச்சினா. மாஸ்டர் நீங்க யோகு நீ செத்த, இந்த மாதிரி கவனக்குறைவா இருந்தீனாக்கா இன்னத்துக்கும் தலை துண்டா பறந்துருக்கும். உடனே அந்த குண்டு பையன் இன்னொருத்தர் இருப்பான்ல, அவன் ஜம்ப் பண்ணி கரெக்டாக ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஹீரோ பின்னாடி ஜம்ப் பண்ணி அந்த அட்டாக்லேருந்து டாச் பண்ணிடுறான். திரும்ப ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஹீரோ மறுபடியும் ஜம்ப் பண்ணிடுறான், மரத்துக்கு மேலே பண்ணுறான். இந்த பயலோட கத்தி அங்கே இருக்கிற மரத்துலேயே மாட்டிக்குது. அப்படியே அந்த மரத்துலேருந்து ஒரு பிளாக் ஃபிளிப்பை போட்டு அந்த குண்டு பையனுக்கு பின்னாடி வந்து கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுட்டு, ஹோ நீயும் செத்த, இவன் பேர் கு, அவன் பேர் ஹோ, கு ஹோ, அப்போ இன்னும் இவன் மட்டும்தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்று அங்கிட்டு ஒரு கத்தியை விட்டேறான். யாருன்னு பார்த்தாக்க முஜின் நீயும் செத்த. இவங்க 2 பேரோட சீஃப். பட் ஆனால் மாஸ்டர் நான் நவர்வே இல்லை இந்த இடத்த விட்டு. முஜின் யார் சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி நான் மூவ் பண்ணனாக்க உங்களை கண்டுபிடிச்சிட்டனாக்க நீங்கள் செத்தீங்கன்னு அர்த்தம்னு. ஆமாம் மாஸ்டர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இன்னைக்கு நாங்கள் தோத்துட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ட்ரைபோட சீஃபோட பொண்ணு, ஏய் சாங்கில்ச்சு வெளில வாடா முட்டாள், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீ என்ன ஸ்மார்ட்டாக இருக்கன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கியா? நான் என்ன சொல்கிறேன், என்ன பேச ட்ரை பண்ணுறேன்னு உன்னால் ஏன்டா புரிஞ்சிக்கவே முடியல? நீ என்ன நோட்டீஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னும் எந்த அளவுக்கு தாண்டா நேரடியாக சொல்லணும்? இதுக்கப்புறமேலுக்கும் உன்னை இப்படியே சும்மாலாம் விட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ நீ எனக்கு பதில் சொல்கிற, இல்லைனா அவ்வளோதான் பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட வாயை பற்றி அங்கிட்டேருந்து வா, அப்பமுக்கு வேற எங்கேயாச்சும் போய் பேசிக்கலான்னு இழுத்துட்டு போயிடுறான். டேய் முட்டாள், நீ பேசுகிற மாதிரி தெரியல, அதனால நானே பேசுகிறேன். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். நாளைக்கு உனக்கு நான் வெட்டிங் கிஃப்ட் அனுப்பி வைக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கோ, புரியுதா? ஆனால் ஹீரோ எந்த ஒரு ரிப்ளைவுமே பண்ணாமல் அமைதியாகவே இருக்கான். ஏய் சூ என்னாச்சு, ஏன் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற? அப்போ உனக்கு கல்யாணம் பண்ண வேணாமா? இல்லை எனக்கு உன்னை பிடிக்கும், அதான் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே. நம்ம ஆல்ரெடி 2 பேருமே கல்யாணம் பண்ணுற வயசை தாண்டி வந்துட்டோம். இதுக்கப்புறமுக்கும் நீ ஏன் வந்துட்டு என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காத மாதிரியே நடிச்சிட்டு இருக்க? இங்கே பாருமா, நான் ஒவ்வொரு நாள் நைட்டும் தூங்கும் போதும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நம்மளுக்கு குழந்தை பிறந்து என்னோட வாழ்நாள் ஃபுல்லாக அவன் கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் நான் கனவு காணுவேன். ஆனால் அது ஒரு வெறும் ட்ரீம் மட்டும்தான், அது எப்பயுமே உண்மை ஆகவே ஆகாது. சூ என்ன சொல்கிற, அது ஏன் நடக்காது? நீ ஆசைப்பட்டினா அது நடக்கலாமே, அதுதான் எனக்கும் வேணும். இங்கே பாருமா, நான் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சதன் வைல்டர்னஸை விட்டு கிளம்ப போகிறேன், சென்ட்ரல் பிளைன்ஸ்க்கே திரும்ப. அதை கேட்டோன்னே இவளுக்கு ஒரே ஷாக் ஆகுது. ஏய் சூ உண்மையாகுமா? அப்போ நானும் உன் கூட வரேன், சென்ட்ரல் பிளைன்ஸ்க்கு உன் கூட நானும் வரேன், இதில் என்ன பிரச்சனை? இங்கே பாரு, சென்ட்ரல் பிளைன்ஸ்க்கு நான் போய் அங்கே ஒன்றும் சந்தோஷமாக வாழ போகிறது கிடையாது. அங்கே என்னோட வாழ்க்கை இங்கே இருக்கிறதோட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் சாவை நேருக்கு நேர் சந்திக்கிற மாதிரி இருக்கும். நான் லவ் பண்ணுற ஒரு பொண்ணு என்னக்காக காத்துக்கிட்டு கவலைப்பட்டுட்டு நான் உயிரோட வருவானா வரமாட்டானான்னு பயத்திலே வாழ்கிற அந்த வாழ்க்கையை என்னால் பார்க்க முடியாது. சொல்லப்போனால் அதுதான் எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். எரின் நீ என்ன மறந்துடு அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து அந்த எரின் பொண்ணு அழுதுகிட்டே ஓடிடுறான். அப்புறம் அதுலேருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ யாரோ கூப்பிட்றாங்க. யாரு என்னாச்சுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது அந்த பஞ்சிங் கிங்கு. சூ கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும். நான் கேள்விப்பட்டேன் நீ இந்த மாதிரி சென்ட்ரல் பிளைன்ஸ்க்கு போகிறேன்னு. ஓ இப்போ ஆல்ரெடி வேர்ட்ஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டா? ஆமா சூ, ஆக்சுவலாக நான் இங்கே உன்னை பார்க்க வந்ததுக்கான ரீசன் அதுலேயும் இருக்குது. என்ன சொல்கிறேன் சூ, எனக்கு இந்த சென்ட்ரல் பிளைன்ஸுங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்க தோணுது. இங்கே பாருங்க பஞ்சிங் கிங், அந்த இடம் நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷனில் தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். எனக்கு என்னவோ அது நல்ல ஐடியாவாக இருக்கும்னு தோணலை. சூ நீயே இப்படி சொல்கிறீன்னா அப்போ அதுவும் எனக்கு ஒன்றும் பேரடைஸாக இருக்க போகிறதில்ல. பட் ஆனால் அட்லீஸ்ட் இந்த இடத்த விட அந்த சென்ட்ரல் பிளைன்ஸுங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு வேளை எங்கள் கூட சென்ட்ரல் பிளைன்ஸ்க்கு வர மாதிரி இருந்ததுன்னா அப்போ இங்கேருந்து கிளம்புன அடுத்த செகண்டே நீங்கள் சதன் வைல்டுனஸை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சூ நான் அதுக்கெல்லாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக தான் இருக்கேன். ஆக்சுவலாக இந்த பஞ்சிங் கிங்கிறவன் யாருனாக்க யோக். இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான், அவனும் நம்ம கூட வரணும்னு கேட்டான். சரி அவன் நமக்கு ஒன்றும் பேர்டனாக இருக்க மாட்டான்னு சொல்லி அவன் நம்ம கூட வரதுக்கு நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பா உடனே ஓகே கிட்டத்தட்ட நம்ம இங்கே வந்து 10 வருஷம் இருக்குமா, அந்த 10 ஆர்னிமெண்ட்ஸ் அப்புறம் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த நாள் நம்ம கிளம்பி இந்த பயணத்தை ஆரம்பித்து இங்கே வந்து சேர்ந்தோம். இப்போ அந்த சின்ன பையன் வளர்ந்து பெருசாகி அவங்க அப்பாவோட ஹைட்டாக மாறி நிற்கிறான். என்ன சொல்கிறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் நீங்களும் அம்மாவும் தான். சொல்லப்போனால் நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். சூ நாளைக்கு நம்ம சென்ட்ரல் பிளைன்ஸ்க்கு திரும்ப போகிறோம். எனக்கு தெரில அந்த 9 கிரேட் செக்ஸும் 1 யூனியனும் சோல் கில்லிங் சாம்பருக்கு இருக்கிற அந்த பனிஷ்மெண்ட்ஸை திரும்ப கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்களா என்னன்னு. பட் இருந்தாலும் நம்ம எதுக்காக அங்கே போகிறோங்கிற ரீசன் உனக்கு தெரியும்ல? கண்டிப்பாப்பா, நம்ம திரும்ப அங்கே போயிட்டு சோல் கில்லிங் சாம்பரை ரீபில்ட் பண்ணணும், அதானே? ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு. ஆனால் அதை ரீபில்ட் பண்ணுறதுக்கு லீட் பண்ணி கொண்டு போகிறது யாருன்னா சோகோ.
நீ பண்ண வேண்டியதெல்லாம் அவளோட கையும் காலுமா இருந்து அவளுக்கு உன்னோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல சூ? அப்பா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் எப்படி செய்யறனோ அதே மாதிரி சோகா என்ன பண்ண சொன்னாலும் நான் அதையும் செய்கிறேன். சூ, என் மேலே நீ அப்செட்டாக இருக்கியா? ஆமாப்பா, ரொம்ப ரொம்ப. சூ, என்னை மன்னிச்சிடு. அப்பா, இது உங்கள் ஆசைனா அது என் ஆசையும் கூட. நான் அவளை என்ன இருந்தாலும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னாக்க அப்போ எனக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் சொன்னால் அந்த சோகோங்கிற பொண்ணை நான் ஃபாலோ பண்ண தயாராக இருக்கேன். சூ, நீ கவலைப்படாத. சோஹோ, அந்த பொண்ணு உன்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்வா. அதனால நீ கவலைப்படாத. அப்புறம் கவலைப்படாதீங்கப்பா, நான் எப்போவுமே அவளோட வழியில் குறுக்க போகவே மாட்டேன். மறுநாள் காலையில், ஹனி என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா வா. நம்ம வரும்போது எதுவுமே எடுத்துட்டு வரல, அப்புறம் போகும்போது மட்டியில் என்னத்தை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம்? அவள் வந்து ஓல்ட் மேன் இங்கே பார், அவங்க வந்துட்டு இந்த இடத்த விட்டு போகிறோமேனு கொஞ்சம் வருத்தத்தில் அந்த மாதிரி இருக்காங்க. புரியலையா? இல்லை, அது எனக்கும் தெரியும். என்ன உங்கள் அப்பாவுக்கே நீ சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? அப்போ சரி, எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகுங்க, நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எல்லாரும் திரும்ப சென்ட்ரல் பிளைன்ஸ்க்கே போகிறோம் அப்படின்னு ஹீரோ அப்புறம் அவங்க எல்லாருமே அந்த இடத்துலேருந்து கிளம்பும் போது பின்னாலேருந்து யாரோ சாங்கில்ச்சூன்னு கத்திட்டே வருவாங்க. ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே பின்னாடி வரதை சவுண்டு கேட்டு இவங்க எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவோட ஆளு ஏறின்னு. ஏய் நானும் வரேன், என்ன விட்டுட்டு போவாத. அதை பார்த்தோடனே ஹீரோவை பார்த்துட்டு இவ செம்ம வேகத்தில் ஓடி போறா. ஹீரோவை பார்த்து, எரின் நீ ஏன் வர? என்னோட வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் தான் உன்கிட்ட சொன்னல, ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இல்லச்சூ, நான் உன் கூட தான் இருப்பேன், என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. சரி எரின், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த மாதிரி விட்டுட்டுலாம் போல, ரெண்டு பேரும் ஒன்றாவே போகலாம், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி இங்கே பனி நல்லா சோன்னு பேஞ்சிட்டு இருக்கு. அந்த பனியில் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படியே அந்த பனியில் நடந்து ஏதோ ஒரு டிராவல் மாதிரி இருக்கு, அந்த இடத்த நோக்கி போறாரு. உள்ள போனதுக்கு அப்புறமேக்கு இங்கே ஒருத்தர் வந்து, வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் நல்லா வாமா ஒரு டீ. சார், நீங்க எந்த மாதிரியான டீ குடிக்க விரும்புறீங்க? எனக்கு லாங் ஜின் டீ வேணும். லாங் ஜின் டீயா? கஸ்டமர், இப்போ இடையில போயிட்டு இருக்கிற அந்த ஃபெமைன்னால லாங் ஜின் டீ அன்அவைலபிளா இருக்குது. நீங்க வேற எந்த மாதிரியான டீ குடிக்க விரும்புறீங்க? ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா இந்த கண்ட்ரியில நல்லா பெஸ்டா இருக்கிறதுனா அது ஆட்டம் டீ தான். அதை ட்ரை பண்றீங்களா? சரி அதையே எடுத்துருவாங்க. ஓகே சார், நான் இதோ இப்போ போய் எடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி அங்கே அவர் இந்த மாதிரி லாங் ஜின் டீ கேட்டதை கேட்டுட்டு இங்கே ரெண்டு பேருக்கு பொருளி பேசிக்கிறாங்க. என்னன்னா, அவன் இந்த வெதரில் சோறு தண்ணி இல்லாமல் வரைச்சு போய் சோத்துக்கு சேர்த்து சுத்திட்டு இருக்கோம். இந்த பையன் பணக்காரன் இங்கே வந்து காட்டிட்டு இருக்கானா? அந்த லாங் ஜின் டீ இருந்ததுனாக்கா என்னால் 2 மாசத்துக்கு என் குடும்பத்துக்கு சோறு போட முடியும். சரி வாங்க, எந்த போவோம். நம்மள மாதிரி ஆளுங்களாம் வயிற்ற ஃபில் பண்ணணும்னா அதுக்கு கஷ்டமா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அப்படியே ஏதோ இது மாதிரி அதை மண்டையில தூக்கி போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அந்த கஸ்டமர் எல்லாருமே அங்கேருந்து போனதுக்கு அப்புறமேக்கு, கஸ்டமர் நீங்க யாராச்சும் கம்பெனி தேடுறீங்களா இந்த டீயை சேர்ந்து குடிக்கிறதுக்கு? ஆமா, அப்ப என்ன ஃபாலோ பண்ணி வாங்க இந்த பக்கமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சந்துக்குள்ள கூட்டிட்டு போறான். ஆக்சுவலா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட அப்பா தான். அந்த சந்துக்குள்ள அப்படியே படிக்கட்டு வழியா கீழே இறங்கி அங்குள்ள ஒரு டோர் வழியா கதை திறந்துட்டு போனா, உங்க கம்பெனி இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கதை திறந்து பார்த்தோன்னே இவங்களுக்கு ஷாக்கு. இது உண்மையிலேயே நீங்களாம் தானா? பார்த்தா இது இவனோட அந்த 3 பிரதர்ஸ், அவங்க அண்ணன் இல்லாம, அதாவது கை கால் வெட்டின அண்ணன் இல்லாம நம்ம ஹீரோவோட அப்பா கூட இருந்த இன்னும் 3 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க 3 பேரும் 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் இவங்க எல்லாரும் உயிரோட இருக்கிறத நேருக்கு நேர் இப்பதான் பாக்குறான். என் கண்ணை என்னாலே நம்ப முடியல, உன்னால இந்த மாதிரி வர முடியலையோன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீ இப்படி எங்க முன்னாடி நிக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிரிம்சன் அசசன். நீ அப்போ உயிரோட தான் இருந்தியா? பட் ஆனா அண்ணா, நீங்க பார்த்தா அங்கிட்ட ஒருத்தவருக்கு கை இல்ல, இன்னொருத்தவருக்கு கால் இல்ல, இங்க ஒருத்தவருக்கு மூஞ்சில கோடு போட்டிருக்கு. இந்த அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் நம்ம எல்லாரும் இப்படி திரும்ப அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து உயிர் தப்பிச்சு மீட் பண்ற அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இங்க இவர் ஒருனே, ஆக்சுவலா இவர் தான் இந்த 4 பேர்ல மூத்த அண்ணன், அதாவது ஃபர்ஸ்ட் அண்ணன், அந்த கை கால் வெட்டப்பட்ட அண்ணன் இல்லாம செகண்ட் பிரதர்னா அது இவன் தான். செகண்ட் பிரதர் ஒன்னு, சரி பிரதர்ஸ் எல்லாரும் இப்போ ஒரு வழியா சர்வைவ் ஆகி ஒன்று சேர்ந்துருக்கோம், அதனால நம்ம ரிசீவ் பண்ணதை திரும்ப அவங்களுக்கு பே பேக் பண்ண வேணா. அந்த கை கால் வெட்டப்பட்ட அண்ணன் கூடயே ஒருத்தவன் இருந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தால, அவன் அப்பதான் அங்க வரான். நான் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னாக்க நான் அப்புறம் கோச்சிப்பேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பேரை இப்பதான் சொல்றாங்க, யாக் ஜி. நம்ம ஜின்னு வச்சுப்போம். ஜி ஃபர்ஸ்ட் பிரதர், அவரு எப்படி இருக்காரு? ஃபர்ஸ்ட் பிரதர் வந்துட்டு நல்லதா இருக்காரு, நல்லபடியா சாப்பிட்றாரு, நல்லபடியா தூங்குறாரு. சரி சோகோ, அந்த பொண்ணு சோகா அவ எப்படி இருக்கா? அவளோட ட்ரைனிங் அது ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவும் அவனோட ஆளையும் காட்டுறாங்க. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வானத்துல இருந்து உழுவுங்கிறது. இதுதான் நான் தடவையா பாக்குறது. உனக்கு பிடிச்சிருக்கா எரின்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எரின், மற்றவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளில வரவே பயந்தாங்க, ஏன்னா எங்க உறைஞ்சி செத்துருவாங்களோன்னு பயந்துகிட்டு. ஆனா நீ இந்த குளிரை கொஞ்சம் கூட யோசிக்காம ஜாலியா வெளில சுத்திட்டு இருக்க. என்ன சொல்ற சோ, இங்க பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குது. சொல்லப்போனா நான் சென்ட்ரல் பிளைன்ஸ்ல பிறக்க வேண்டியது தப்பி தவறி அந்த காட்டுக்குள்ள பிறந்துட்டேன். அவ பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ உடனே அந்த சைடு திரும்பி எங்கேயோ கவனிக்கிறான். என்னன்னு பார்த்தா அங்கிட்டு தூரத்துல அவனோட அப்பா தான் வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த எரின் பொண்ணு ஓடி போயிட்டு கட்டி பிடிக்கலான்னு போனா அவ அங்கிட்டே வலிக்கிட்டு பொத்தீர்னு விழுந்துடுறா. என்னம்மா அடிபட்டுட்டா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிப்பா, நீங்க உங்களோட அண்ணன்களை மீட் பண்ணீங்களா? எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க.
ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் இவ்வளவு நாள் கடவுள்கிட்ட வேண்டினதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கு. சரி சூ, நீ இப்போ நேரா 3 மைல் ஐலாண்டுக்கு போகணும். என்னப்பா சொல்றீங்க? 3 மைல் ஐலாண்டா? ஆமா. ஜி ஆல்ரெடி உங்க 3 பேரும் மீட் பண்றதுக்காக, நீங்க எல்லாரும் மீட் பண்றதுக்காக 3 மைல் ஐலாண்ட்ல ஒரு மீட்டிங் ஏரியாவை செட் பண்ணியிருக்காரு. அங்க போ. அங்க போனீங்கன்னா உன்னால சோகோவை மீட் பண்ண முடியும். சோகோ மட்டும் இல்ல, சியோக்ஸா, யா யாங்காங், சோ யா நியூன் அப்படின்னு அந்த 4 பேரையும் உன்னால மீட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் சோல் கில்லிங் சேம்பரை ரிவைவ் பண்றது உங்க கையிலலாம் தான் இருக்கு, எங்ககிட்ட இல்ல. நான் எப்பயுமே உங்ககிட்ட சோகோவை ஃபாலோ பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா ஒருவேளை உனக்கு அவளை ஃபாலோ பண்ண பிடிக்கலனாக்க நீ என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு. உங்களுக்குள்ள ரேங்கை முடிவு பண்றதுக்கு நீங்களே சண்டை போட்டு யார் பலசாலியா இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் டாப்ல இருந்துக்கலாம். சொல்லப்போனா இது ஃபர்ஸ்ட் பிரதரோட ஐடியா. உங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக. நான் மட்டும் இல்ல, என்னோட மற்ற பிரதர்ஸ் எல்லாருமே இந்த ஐடியாவுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சரிப்பா, புரிஞ்சுது. நான் இப்பயே கிளம்புறேன் அந்த ஐலாண்டுக்கு. அப்புறம் சூ, கேர்ஃபுல்லா இரு. சியோக்ஸா வந்துட்டு மங்கோலியாவுக்கு போயிட்டு அவன் ரிச்சுவலிஸ்டிக் 8 ஸ்வாட் டெக்னிக்கை நெய்மன் ட்ரைப் சீஃப் கிட்ட இருந்து கத்துட்டு வந்திருக்கான். அப்புறம் யா யகாங் அவன் குள்ளனுக்கு போயிருக்கான். அப்பா, நீங்க என்னை பத்தி கவலையப்படாதீங்க. நான் யாரு, உங்க பையன். ஹீரோ இந்த மாதிரி அந்த ஐலாண்டுக்கு போறதுக்கு இங்க ஒருத்தர்கிட்ட வந்துட்டு போட் ரைடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். என்ன, இந்த ரிவரை கிராஸ் பண்ண ட்ரை பண்றியாப்பா? ஆமா, நான் 3 மைல் ஐலாண்டுக்கு போகணும். தம்பி, நீ அந்த டிசலேட்டட் பிளேஸ்க்கு இப்போக்கு எதுக்கு போறேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா 5 காயின் கொடுத்தீங்கன்னா உன்னை நாங்க கூட்டிட்டு போறேன். சரின்னு ஹீரோவும் கொடுத்து அந்த இதுல அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடறான். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு 10 காயின் தரேன். ஆனா நீங்க மறுபடியும் மறுநாள் காலையில வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். தம்பி, அங்க போயிட்டு நீ அவ்வளோ நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாத, உனக்கு நல்லது கிடையாது. உன்னோட பாடியும் அது ஒத்துக்காது. தாத்தா, ஒருவேளை நான் அங்க திரும்ப வரலனாக்க, என்ன நீங்க பார்க்கல நான் சொன்ன டைப்புங்க அப்படின்னாக்க நீங்க போயிடலாம். ஆனா நான் திரும்ப வந்தனாக்க நீங்க எனக்கு மறுநாள் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரிப்பா தம்பி, நான் திரும்ப உன்னை நாளைக்கு காலைல இங்க வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் தாத்தா உங்க ரைடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து தாத்தா இறக்கி விட்டதுக்கு அப்புறம் போக ஆரம்பிச்சிடறான். பார்த்தா அங்கிட்ட ஒரு டென்ட் கொட்டா மாதிரி இருக்கு. பார்த்தா இவன் போயிட்டே இருக்கும்போது பின்னால இருந்து ஒரு வாய்ஸ், மொத்தம் எத்தனை பேரு அப்படின்னு. ஹீரோ உடனே திரும்பி யாருன்னு பாக்குறான். தூரத்துல ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான். இந்த பையன் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்டேன், நீ எத்தனை பேரை கொன்னன்னு ஞாபகம் இருக்கா? அதே கொஸ்டினை நான் இப்ப கேட்கறேன், இந்த 10 வருஷத்துல நீ எத்தனை பேரை கொண்டிருக்க? ஹீரோ உடனே நான் அதெல்லாம் கவுண்ட் பண்ணது கிடையாது அப்படிங்கிறான். பட் ஆனா நீ இப்படி பேசுறதும் இப்படி பண்றதும் பார்த்தா அந்த கவுண்ட் ஆனா 1 இன்க்ரீஸ் ஆகுமோன்னு எனக்கு தோணுது. பரவாயில்லையே, உனக்கு என்னோட கொஸ்டினுக்கு பதிலாம் சொல்ல தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த ஒண்ணுத்துக்கு பேசாத அந்த பையன் இப்ப நல்லா மெச்சூர் ஆயிட்ட போல இருக்கே. இந்த கடந்த 10 வருஷத்துல என்னோட நேரா மைண்டட் மாஸ்டர் என்கிட்ட என்னத்த சொல்லிட்டே இருந்தாரு தெரியுமா? சோகோவை நாங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் இவ்வளவு நாள் இந்த 10 வருஷமும் ட்ரெயின் பண்ணி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது அந்த பொண்ணுக்கு ஹென்ச்மேனா வேலை பார்க்கறதுக்காகவா? வாய்ப்பே இல்லை. இத்தனைக்கும் அந்த சோகோங்கிற பொண்ணை நான் ஒரு தடவை கூட மீட் பண்ணதே கிடையாது. ஆனா அவளுக்கு நான் அடியாள் ஆகணுமா? அப்புறம் உன் பேரு சூ தானே? உன்னோட எக்ஸ்பிரஷனை பார்த்தா நீ ஆல்ரெடி இந்த மாதிரி சுச்சுவேஷனை கடந்து ஒரு சீரியஸான திங்கிங்குள்ள போயிட்டு வந்திருப்ப போல இருக்கே. ஆனா ஹீரோவன்னு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எல்டர்ஸ் எப்பயுமே நம்மள பண்ண சொல்லவே மாட்டாங்க. பாரா இந்த பயல, எங்க உன்னோட எல்டர் உன் மண்டையை நல்லா கழுவிட்டு அனுப்பியிருக்காரு போல இருக்கு. சோகோவை ஃபாலோ பண்ண சொல்லி உன்னை நல்லா தான் வளர்த்துருக்காங்க. உன்னை இந்த மாதிரி அந்த சோகோ பொண்ணுக்கு ஒரு ஹண்டிங் டாக்கா ப்ராப்பரா வளர்த்ததுக்கு ஒரு அப்ரிசியேஷனே கொடுக்கலாம் அப்படின்னு கதை வந்துட்டு உள்ள வந்தா ஆல்ரெடி இங்க 2 பேரும் உள்ள உட்காந்துருக்காங்க சேர்ல. சின்ன பிள்ளையில ஒரு பொண்ணு இருப்பா, இவன் கூட அழகா இருப்பான்னு சொல்லிட்டு இருப்பால, அவ இருக்கா. அவளை பார்த்தோன்னே பைய சாக்குல, யாரா இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கான்னு வாயா பொழந்துட்டான். நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை இந்த மாதிரி 10 வருஷம் கழிச்சு நீ இவ்வளோ 10 மடங்கு அதிகமா அழகாய் வருவேன்னு. கோணமுஞ்சா, ஒழுங்கு மரியாதை அங்கிட்டு போய் உட்காந்துரு. தேவையில்லாம என் கையால அடி வாங்கி சாவாத. இங்க பாருமா, சோல் கில்லிங் சேம்பரோ இல்ல ஏதோ ஒரு கன்றாவியோ நீ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் ஒரு வீடு வாங்குறேன், அதுல நல்லா ஒரு பெரிய பெட்ரூம் வச்சு கிச்சன் வச்சு அந்த மாதிரி நீ என் கூட வந்துரு, நம்ம அங்க கம்ஃபர்டபுளா வாழலாம். என்ன சொல்ற? அவ உடனே நேரா கத்தி எடுத்து இந்த பயலோட கழுத்துல வச்சு, என்ன உன் கழுத்துல ஓட்ட போடணும்னு உனக்கு ஆசையா? அப்படி இல்லைன்னா ஒழுங்கு மரியாதா ஓடி போயிடு. பாரு இந்த பொண்ண எல்லாரும் கொஞ்சம் ரிஜிடாவே சுத்திட்டு இருக்கீங்க. நான் ஜஸ்ட் இந்த இடத்துல எல்லாரும் பரபரப்பா டென்ஷனோட இருக்கீங்களே, அதை கொஞ்சம் குறைக்கலாமேன்னு பேசினேன். உங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இவன் உடனே வாயமுறா வெண்ண போய் உட்காரு. பாரா துறைக்கி கோவம் வர்றத. அவன் உடனே கையில இருக்கிற சோடை பிடிச்சிட்டு, நம்மளோட அங்கிள் கரெக்டான லொகேஷனை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. இங்க பாடுறா கோணமுஞ்சா, நீ தேவையில்லாம வாய அங்கிட்டு இங்கிட்டுமா ஓட விடாம கப்பு சிப்புன்னு பொத்திட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உன் தலை உன் உடம்போட இருக்கும். இல்லைனா இங்க உன்னை கொண்டு போட்டா கூட ஏன் எதுக்குன்னு கேட்க நாதி இருக்காது, பாத்துக்கோ. டேய்யா, அதே தான் நானும் உனக்கு சொல்றேன், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவ உடனே இவங்க 2 பேரும் சண்டை போறதை பார்த்துட்டு, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு சண்டை பண்ணணும்னா இந்த கேம்பை விட்டு வெளில போய் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு யார் உயிரோட இருக்கீங்களோ உள்ள வாங்க. ஆனா ஈரா அதை எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டான். ஏய்யா, சொல்லப்போனா நான் இவ்வளோ நாள் இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், எப்ப நீ என் கையில மாட்டுவ அந்த வாயை பிடிச்சி கிழிக்கலான்னு. ஏய் கோணமுஞ்சா, நானும் இந்த ஒரு நாளுக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன், எப்போ வந்துட்டு டைம் வரும் உன் மண்டைய மூஞ்சா உடச்சி உன்னை காலுக்கு அடியில வச்சுக்கலான்னு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது சோகோ வர்றதை இவங்க 2 பேருமே கவனிச்சிடுறாங்க. உடனே பரபரப்பா வெளில ஓடி போய் பார்த்தா அந்த பொண்ணு சோகோ இங்கதான் வந்துட்டு இருக்கா. காய்ஸ், நான் தான் இந்த மீட்டிங் இங்க நடக்கணும்னு சொல்லி ரெக்ரூட் பண்ணேன்.
அதுவும் இல்லாம நீங்க எல்லாரும் என்ன கொஞ்சம் தப்பா தான் யோசிச்சு வச்சிருப்பீங்க. யார் இவளுக்கு எதுக்கு நம்ம வந்துட்டு அடியாளா இருக்கணும் அப்படின்னு. அங்கிள்லாம் உங்களை வந்துட்டு எனக்கு கீழே ஒர்க் பண்ண சொன்னது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். ஆனா எனக்கு அந்த மாதிரி வேணாம். நீங்க உங்க ஸ்வாட என்ன நோக்கி காட்டலாம். ஒருவேளை அந்த ஸ்வாட்ல நீங்க என்னோட பலசாலியா இருந்தா நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம தேவையில்லாத விஷயத்த பேசுறதை விட்டுட்டு ஆக்ஷன்ல இறங்கலாமா? இந்த யாப்பாயவனே ஒருவேளை இந்த சண்டையில நாங்க ஜெயிச்சிட்டா நான் உன்னோட சப்பார்டினேட்டா மாறேன். ஓ, அது கேட்கவே நல்லா சூப்பரா இருக்கே அப்படின்னு உடனே இவ ஃபர்ஸ்ட் ஸ்வாட் எடுத்துட்டு ஓடுறா சண்டைக்கு. பாரு இந்த பொண்ணை ரொம்பவும் ஹார்ட் ஹெண்டட் மண்டையா இருப்பா போல இருக்கு. அதனாலதான் எனக்கு இவளை ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு அந்த கோண மண்டையை பேசிட்டே இருக்கும்போது இவ உடனே அவளோட ஸ்வாட் எடுத்துட்டு நேரா அங்க சோகா பொண்ணை அட்டாக் பண்ண ஓடுறா. கரெக்டா அந்த ஸ்வாட் எடுத்து மூஞ்சிலே குத்துனா அவ அசால்ட்டா ஃபேஸை திருப்பி அதை டாச் பண்ணிடுறா. அதோட அப்படியே ஒரு ஸ்கிட்டை போட்டு திரும்பி ஒரு ஸ்லாஷ் பண்ணா டக் பண்ணி அந்த அட்டாக்கி டாச் பண்ணிடுறா. கரெக்டா இதான் கேப்னு சொல்லிட்டு இவ கையில இருக்கிற ஸ்வாட் எடுத்து அந்த பொண்ணு அடிக்க வர்றதை அசால்ட்டா பிளாக் பண்ணிடுறா. இவங்க 2 பேருக்குள்ள அதே மாதிரியே மாத்தி மாத்தி எக்ஸ்சேஞ்ச் போயிட்டு இருக்கு ஸ்வாட் அட்டாக்ல. நீ உண்மையிலேயே அழகாதான் இருக்க. நான் மட்டும் ஒரு பையனா இருந்திருந்தா உன்ன மாதிரி ஒரு ஜூனியர் சிஸ்டருக்காக என் உயிரை கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? அது நம்ம இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமேக்கு நான் ஹெல்ப் பண்றேனா இல்லையாங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கும்போது சடனா அட்டாக் பண்ண வரும்போது அந்த சோஹோ பொண்ணு அதை அசால்ட்டா பிளாக் பண்ணிடுறா. இவளும் போட்டு மாத்தி மாத்தி அட்டாக் சம வேகத்துல உன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி எனக்கு காட்டு நீ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான்னு. இந்த சோல் கில்லிங் சாம்பரை லீட் பண்ற அளவுக்கு ஒரு லீடர் ஆகிற அளவுக்கு நீ பலசாலியான்னு நான் தெரிஞ்சுக்கணும். இவளோட அந்த ஸ்வாட் சேர்த்த வச்சு அவ பண்ற ஒவ்வொரு அட்டாக்கையும் பிளாக் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு கையில அவளோட ஸ்வாட் இருக்கு. அந்த ஸ்வாட் எடுத்து நேரா இவளோட கழுத்திலே வச்சிடறா. அவ்வளவுதான். கொஞ்சம் நவுத்தினாலும் அந்த பொண்ணோட கழுத்து தலை துண்டா பறந்துடும். உன்னோட இந்த அழகான ஃபேஸ்ல எந்த ஒரு ஸ்கிராச்சும் போட்டக்கூடாதுன்னு நான் கேர்ஃபுல்லா சண்டை போட்டேன். அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்றேன்? இதுவும் பத்தலன்னா நான் வேணா உனக்கு ஃபிளாஷியா இல்ல வேற லெவல்ல ஏதாச்சும் ஒரு அட்டாக்கை காட்டணும்னாலும் காட்டுறேன். ஆனா இவன் 2 ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு இல்ல இதுவே போதும், என்னோட டிஃபீட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இப்பையிலேருந்து சோவானா உன்னோட சபார்டினேட்டா இருக்க முடிவு பண்ணிட்டேன். ஓ அப்படியா, ரொம்ப நன்றி. சரி, இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஜூனியர் சிஸ்டர் என் சைடு வந்ததுல சந்தோஷம். அப்புறம் நெக்ஸ்ட் யாரு, அடுத்து யாருன்னு கேட்டவொடனே இந்த யாப்பையா செம வேகத்துல ஓடி வந்து அங்கிட்டு சோகோ பண்ண அட்டாக் பண்றான். அவன் அசால்ட்டா அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஸ்வாட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவன் அட்டாக் பண்றதும் அவ அதை பின்னாடி டாச் பண்றதும், மறுபடியும் இவன் அட்டாக் பண்றதும் அதை அவன் டாச் பண்றதுங்கிற மாதிரி மாத்தி மாத்தி அட்டாக்கு டாஜுமா போயிட்டு இருக்கு. அப்பைக்கு இவன் உடனே அவனோட ஃபேஸை பார்த்து ஸ்வாடை வச்சு ஒரு த்ரஸ்ட் பண்றான். இவன் அப்படியே அதை டாச் பண்ணிட்டு அவனோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண போனா இவன் உடனே அந்த ஸ்வாடு மேல காலை வச்சு ஜம்ப் பண்ணி ஒரு ரொட்டேஷனை போட்டு பயலோட மூஞ்சிலே ஒரே எத்து. அவ்வளவுதான். அந்த எத்துக்கு இவளுக்கும் அவனுக்கும் இடையில கொஞ்சம் கேப் கிரியேட் ஆகுது. ஆனா அந்த கேப் இந்த பையன் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே சமயத்துல அவ பக்கத்துல போயிட்டு அட்டாக் பண்றான். இந்த பையன் அந்த பொண்ணுக்கு கேப்பே கொடுக்காம பாஞ்சி பாஞ்சி அவளை ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இவன் எல்லாத்தையுமே டாச் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடிட்டே இருக்கா. ஆனா இவனால ஒரு அட்டாக்க கூட சோகோ பொண்ணு மேல ஃபுல்லா லேண்ட் பண்ணவே முடியல. அதே மாதிரி இந்த பையன் தாவி தாவி அடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பையன் ஜம்ப் பண்ணி ஒரு கிக்கு மூஞ்சி கூறதான் பார்த்தா அதை டாச் பண்ணிட்டு இவளோட சோடு ஸ்டெத்தை வச்சு பயலோட வயிற்றுலேயே ஒரே அடி. அவ்வளவுதான், அவன் பின்னாடி போயிட்டான். இதான் கேப் கரைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோகோ பொண்ணு உடனே 2 ரொட்டேட்டா போட்டு ஒரு ஜம்ப் பண்ணி நேரா அந்த பயலோட மண்டையிலே ஒரு வெட்டு. ஜஸ்ட் மிஸ். கழுத்து பக்கத்துல கொண்டு போய் ஸ்வாடை நிப்பாட்டிட்டா. இல்லாட்டி பயலோட தலை துண்டா விழுந்திருக்கும். நீ என்னோட கமெண்ட் கீழே இருக்க ஓகேவா? ஏன்னா என்னோட கமெண்ட் கீழே வரப்போற ஒன்ன ஹர்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அவனும் சரின்னு சொல்லிட்டு ஸ்வாடை இறக்கிட்டு நான் என்னோட டிஃபீட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போலேருந்து இந்த உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாம ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த சோகோ பொண்ணுக்கு கீழே ஜாயின் பண்ணிடுறான். கைஸ், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. இவனோட பேரு சியோக்ஸா. அந்த கோணமண்டையன் பேரு தான் ஐயா. சியோக்ஸா, நீ சியோக்ஸா தானே? நீ எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ரொம்ப நன்றி. அப்புறம் நீ யாரு? சாங்கில் சூவா யாகனா? நான் யாகன். சரி, உன் ஸ்வாட் எடுத்துருவா, சண்டை போடலாம். ஆனா இவன் வந்து இருந்துக்கிட்டு என்னோட ஸ்கில் இவங்க 2 பேரை விட பெட்டரா தான் இருக்கும், இருந்தாலும் நான் உங்களோட ஸ்கில் எப்படி இருக்குங்கிறத நேரடியாவே விட்னஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமேலுக்கும் ப்ரூஃப் தேடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் அவங்களை என்னோட சுப்பீரியரா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். நல்லா யோசிச்சா ஐயா. அப்புறம் அந்த சாங்கில் சூ அவன் இன்னும் வரலையா? இல்ல அந்த பையன் வந்திருக்கான். அந்த டென்ட்டுக்குள்ள உட்காந்துருக்கான். பார்த்தா பயப்புள்ள எங்கிட்ட சேர்ல உட்காந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்கான். இவன் உடனே ஒரு மாதிரி பார்த்துட்டு அவனை எழுப்பிடுங்க. டேய் எந்திரா, பிக் சிஸ்டர் சோஹோ இங்க வந்துட்டாங்க, தூங்குறான் பாரு. என்னோட பேரு சாங்கில் சூ. சரி சூ, இங்க வந்திருக்க மத்தவங்க எல்லாரும் என்ன வந்துட்டு சுப்பீரியரா ஏத்துக்கிட்டாங்க, என்ன ஃபாலோ பண்றதாவோ ஒத்துக்கிட்டாங்க. நீ என்ன சொல்ற? நானும் அதையே பண்றேன். அப்ப சரி, உங்க எல்லார்கிட்டையும் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்ல வேண்டியது இருக்கு. நான் டெத் பிரிங்கரா மாறணும்னு ஆசைப்படுறேன். அது கிட்டனே இவங்க எல்லாருக்கும் ஷாக்கு. டெத் பிரிங்கரா அப்படின்னு சொல்லப்போனா இருக்கிற எல்லா அசிஸ்டன்ஸோட ஒரு ட்ரீம் தான் இந்த டெத் பிரிங்கருங்கிறது. இது என்னோட மாஸ்டருக்காக மட்டும் நான் டெத் பிரிங்கரா ஆகணும்னு ஆசைப்படல. என்னோட ஆசையுமே அதுதான். இந்த முரியம்ல கவுண்ட்லெஸ் மார்ஷியல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனி பேரே இந்த உலகத்துல உருவாக்கி இருக்காங்க. ஆனா யாராலுமே இந்த டெத் பிரிங்கரை ஆகவே முடியல. ஒரு தடவை கூட அவங்களால ஆக முடியல. அதனால நீங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அந்த ஒரு பர்சனா நான் மாற போறேன். கட் பண்ணி இங்க ஹீரோ அங்க என்ன நடந்துங்கிற மொத்த விஷயத்தையும் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஓ, டெத் பிரிங்கர் ஆக போலாரா சோஹோ?
எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் அந்த மாதிரியான ஒரு ஆம்பிஷன் இருந்தாதான் நீங்க எல்லாரும் அவளை ஃபாலோ பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அப்ப அவ வந்துட்டு எங்க எல்லாரையும் ஒன்னு சேர்ந்து சோல் கில்லிங் சேம்பரை ரீபில்ட் பண்ணலான்னு சொல்லாம ஆளாளுக்கு தனித்தனியா நீங்க எல்லாரும் உங்களுக்குன்னு ஒரு தனி செட்டை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா. அதுவாச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அந்த சோஹோ பொண்ணு திரும்ப சோல் கில்லிங் சேம்பர் அப்படிங்கிற வார்த்தை பப்ளிக்ல திரும்ப ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சதுனாக்க தேவையில்லாம 9 கிரேட் செக்ட் அப்புறம் 1 யூனியன் இவங்களோட அட்டென்ஷனை பெற நிறையவே சான்சஸ் இருக்கு. அது தேவை கிடையாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ண சொல்லியிருந்திருக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு தனித்தனியா இண்டிவிஜுவலா பவரை இந்த ஆத்ராக்ஸ் ஃபிராக்ஷனுக்குள்ள ஊடுருவி கிரியேட் பண்றதுக்கு சொல்லியிருந்திருக்கா. ஏன்னா நீங்க எல்லாரும் தனித்தனியா ஒரு கிரேட் பவரா மாறினீங்கன்னாக்க கடைசியில நீங்க எல்லாரும் ஒன்னு சேரும் போது அது ரொம்ப பெரிய ஒரு பவரா இருக்கும். ஆமாப்பா, நானுமே அதான் நினைக்கிறேன். சொல்லப்போனா இந்த மாதிரி இதுக்கு கரெக்டான ஒரு ரூட் பிளான்னா அது இதுவா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த மாசத்தோட ஏப்ரல் மாசத்துக்குள்ள எங்க எல்லாருக்கும் ஒரு அசன் ரெக்வஸ்ட் கிடைக்கும். அதனால ஹெவன் ஸ்லேயிங் செக்டோட அட்டென்ஷனை நாங்க எல்லாரும் கொஞ்சம் கேதர் பண்ணி கவர் பண்ணி வச்சிருக்கணும்னு அவ கேட்டிருக்கா. கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு, நான் இங்க டைம் இல்லை, எனக்கு நான் இங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, நாளைக்கே நான் கிளம்பி ஆகணும். நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, சென்ட்ரல் பிளைன்ஸ்ல எப்ப வேணா என் தலை உருள சான்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நாளும் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி தான் இங்க வாழ்க்கையே போகும். அது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சதுன்னு தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன். நீ ஒரு விஷயம் மட்டிலும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. நீ எப்பயுமே சாவ மாட்டேன்னு மட்டிலும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. எனக்கு அது போதும். எரின், என்ன சொல்ற? உன்னை தனியா விட்டுட்டு நான் ஏன் சாவ போறேன்? எரின், அதெல்லாம் கிடையாது. நீ எனக்கு இப்ப ப்ராமிஸ் பண்ற. சரி, நான் ப்ராமிஸா சொல்றேன், நீ சொன்ன மாதிரியே நான் சாவ மாட்டேன். இங்க பாரு, இந்த சாங்ஸிங்கிறது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான இடம். நான் என்னதான் இது பண்ணாலும் என் ஃபேமிலி இங்க விட்டுட்டு போறது எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். அதனால நீ இங்க இருந்து என்னோட ஃபேமிலியை பாத்துக்கோ. சரியா சீஃப்? கண்டிப்பா மாஸ்டர், நீங்க இதை பத்திலாம் கவலையப்படாதீங்க. என் உயிரை கொடுத்தாச்சும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்றேன். அப்ப சரி, நாங்க கிளம்புறோம். சரி சூ, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. காய்ஸ், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொண்டையையும் குண்டனையும் அதோட சேர்த்து பஞ்சிங் கிங் இவங்க 3 பேரும் ஹீரோ கூட போறாங்க சென்ட்ரல் பிளைன்ஸ்குள்ள. இந்த சோல் கில்லிங் சேம்பரை திரும்ப ரீபில்ட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பா நான் உங்களை ப்ரௌடாக்குவேன். கட் பண்ணி இந்த இடத்துல ஒரு டிராவனை கட்டுறாங்க. இவ்வளவு சரக்கு வாங்க உனக்கு எங்கேருந்து காசு கிடைச்சது? நம்ம கிட்டதான் ஆல்ரெடி அந்த டட் மணி இருந்ததேடா. இந்த மாதிரி நம்ம வேற வழியில சம்பாதிச்ச காசெல்லாம் வேற எப்படி செலவு பண்றது? இப்படி செலவு பண்ணாதான் உண்டு. ஆமாமா, நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு வரும்போதே யாரோ மட்டார்னு அந்த பயலை இடிக்கிறாங்க. இடிச்ச அடியில ஒரு சுத்தி அங்கிட்டே பொத்துன்னு கீழே விழுறான். யாரா அவன் இப்படி இடிச்சு போட்டு மாடு மாதிரி போயிட்டு இருக்கான்? ஒன்னதாண்டா நில்றா வெண்ண. ஒருத்தவங்களை இடிச்சுட்டு போனா மன்னிப்பு கேட்கணும்னு தெரியாதா? ஒன்றதாண்டா பேசிட்டு இருக்கேன். பார்த்தா ஹீரோவும் அவனோட அந்த 3 கேங்கும் தான். யாரடா சொல்ற அப்படின்னு நீங்க 3 பேரும் மறைச்சு பாக்குறாங்க. அதுவும் மெயினா இந்த குண்டு பையன். என்னவா சொல்ற? பயலுக்கு இங்க குண்டு பையன் மூஞ்சிலே மங்காருன்னு வச்சதுல பல்லுகள் எல்லாம் உடஞ்சி சதறுது. என்னவா மன்னிப்பு கேட்க சொன்ன நாதாரி பயலே அப்படின்னு ஒரே குத்துதான். இவன் கூட இன்னும் 2 பேரும் இருந்தாயில, அவங்க 2 பேரையும் போட்டு இந்த குண்டனும் அப்புறம் பஞ்சிங்க 2 பேரும் போட்டு மாத்துன்னு மாத்துறாங்க. நான் மன்னிப்பு கேட்கணுமா? வெண்ணைங்களா, நீங்க 2 பேரும் தாண்டா பராக்க பார்த்துட்டு எங்களை அடிச்சுட்டீங்க, நீங்க 2 பேரும் மன்னிப்பு கேளுங்கடா அப்படின்னு இவங்க 2 பேரும் இந்த இடத்துல போட்டு வெளுத்து கட்டுறத பார்த்து அங்க இருந்த ஆடியன்ஸ், நம்ம இந்த சண்டையை நிப்பாட்ட வேணாமா? எதுக்கு தேவையில்லாம அதுக்குள்ள பூந்து நம்மளும் அடி வாங்கி சாவறதுக்கா? நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை? உடனே இங்கிட்டு மண்டல கொண்ட வச்சவன் இவன் வண்ணு, என்னடா எல்லாரும் இங்க பாத்துட்டு இருக்கீங்க, கிளம்புடா. இந்த வாயில பல்லு உடஞ்சி சதறி போய் கீழே விழுந்தால அவன் வண்ணு, உங்களுக்கு என்னோட அண்ணன் யாருன்னு தெரியுமா? நீங்க தப்பான ஆளு மேல கை வச்சிட்டீங்க. ஏன்டா அவன் மேல கைய வச்சோன்னு உங்களை வருத்தப்பட வைக்காம நான் விடவே மாட்டேன்டான்னு இந்த பையன் உட்காந்து வாயிலேருந்து ரத்தம் ஊத்த மூக்கு உடஞ்சி சில்லு நொறுக்கி ரத்தம் ஊத்த கதறிட்டு இருக்கான். கொய்யால பல்லு உடஞ்சும் டைலாக பாரு அப்படின்னு மாங்குன்னு குண்டை இன்னும் மூஞ்சிலே வச்சு மிதின்னு மிதிச்சு எடுக்கிறான். அப்பைக்கு பின்னால இருந்து ஒரு வயசு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். நிப்பாட்டுங்கடா, இந்த வேலையை இப்ப கண்டினியூ பண்ணீங்க அவங்க செத்துருவாங்க பாத்துக்கோ. ஆனா மாஸ்டர், இந்த பையலுக்கு தான் தேவையே இல்லாம நான் நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன். நம்ம இங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றதுக்காக வரல, வாங்க இங்க இருந்து கிளம்பலாம். உண்டவானே, நீங்க 2 பேரும் லக்ல இருந்ததுனால எங்க மாஸ்டர் வந்து உங்களை சும்மா விட சொன்னாரு. இல்லாட்டி எங்க கையில என்னத்துக்கு நீங்க 2 பேரும் செத்துருப்பீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு அங்க இருந்து பாரடைஸ் ஃப்ளவர் இன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. யாராச்சும் இருக்கீங்களா? எஸ் சார், இதோ வந்துட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? இந்த பாட்டில்ல இன்னொரு பாட்டில் எடுத்துட்டு வரீங்களா? கண்டிப்பா சார், நான் இதோ இப்பவே எடுத்துட்டு வரேன். சடனா பின்னால இருந்து ஒரு சவுண்டு, யாரா அவன்? ஏன் தம்பி மேல கை வச்சவன் எவன்டா அவன்? என் தம்பி மூஞ்ச இந்த மாதிரி அடிச்சு கொலன்னு ஆக்கினது எவன்டா அப்படின்னு ஊர்பட்ட ஆளை கூட்டு வந்து நின்றுட்டு இருக்கான் இந்த சொட்டமண்டைய. தம்பி, உன்னை அடிச்சா அந்த நாதாரி பைய இங்கதான் இருக்கானா? ஆமாண்ணா, அவன் வந்துட்டு இந்த பக்கமா போறதை நான் ஃபாலோ பண்ணேன். அவன் கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் எங்கேயோ உட்காந்துருக்கான். ஆனா தோ அந்த உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் தான். நேரா போயிட்டு நம்ம குண்ட மூஞ்சிலன்னு சொல்ல முடியாது, மண்டையிலேயே மங்காருன்னு ஒரு குத்து. அப்படியே அந்த இடத்துல கல்லு மாதிரி உட்காந்துருக்கான் நம்ம குண்டு பையன். யாரா நீங்களா? உங்களெல்லாம் நான் இந்த இடத்துல பார்த்ததே கிடையாது. நீங்களா என்ன ஸ்டேஞ்சர்ஸா? இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கீங்களா? புதுசா வந்திருந்தாக்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு மேல கை வைக்கிறது இல்ல? குண்டவானே, ஒருத்தங்க மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ விசாரிக்க மாட்டியா? பார், நீ இந்த மாதிரி என்னோட தலையில முடி மேல கை வைக்கிறது என்னோட ஆன்சிஸ்டரை நீ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி. என்னடா வளரிட்டு இருக்க? மாஸ்டர், இவன் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தானா இவனை இங்கேயே கொன்றுவேன். அந்த சொட்டையை வந்து இருந்துக்கிட்டு பாரு, இந்த பையன் வாய்க்கு வந்ததெல்லாம் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோ என்ன, இங்க பாருகோ, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ,
ஏன்னா அவன் உன்னோட அப்பாவே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசியிருக்கான். அப்போ நீ சும்மா விடக்கூடாது தானே. அவ்வளவுதான், நம்ம குண்டு பையன் அவனோட மண்டையை பிடிச்சி அங்க இருந்த டேபிள்லயே மங்காருன்னு ஒரே அடி. டேபிள் மொத்தமும் உடஞ்சி சதறுது. இவங்க 2 பேரும் பதற ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என்னடா பாத்துருக்கீங்க, அவனை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே இங்கிட்டு கொண்டையை அடிக்க வந்தா பயம் முழங்கைய வச்சு பயலோட மூக்கிலே ஒரே குத்து. இங்கிட்டு நம்ம பஞ்சிக்கிங்க, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு இந்த பையன் மூஞ்சிலி இன்னொரு ஒத்து. அவ்வளவுதான், இவங்க 3 பேரும் சேர்ந்து அங்கிட்டு வந்த மொத்த பயல்களையும் போட்டு குமா குத்து குத்தி வேற லெவல்ல வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இவங்கிட்ட இந்த மாதிரி வேற லெவல்ல சண்டை போட்டு அடிச்சு நொறுக்கி மொத்த ரெஸ்டாரண்ட்டையும் நாஸ்தி பண்ணிட்டானுங்க. போச்சு போச்சு, ரெஸ்டாரண்ட்ல சண்டை வந்துருச்சு. இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுனாக்க என்ன பண்றது, வாங்க முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கஸ்டமர் எல்லாரும் வெளில தெரிச்சு ஓடுறாங்க. இவனுங்க கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு மண்டையிலையும் வாயிலையும் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கானுங்க. அவன் பல்லு தவடாலாம் பிச்சுக்கிட்டு பறக்குது. அந்த சொட்டையனுக்கு அடிச்ச அடியில இவனுக்கு 4 பல்லு பிஞ்சு போச்சு. மூக்குல இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. அங்க வந்த ஒவ்வொரு பயல்களும் அடி வாங்கி அங்கிட்டே படுத்துடானுங்க. 3 பேரு 15 பேர் கதையை முடிச்சிட்டாங்க. அப்பைக்கு தூரத்துல ஒரு தாத்தா இருந்துகிட்டு சந்தோஷமாவும் சிரிச்சு பேசிட்டு இருக்க வேண்டிய ஒரு இடத்த நீங்க இப்படி ஒரு ரத்த கலரியா மாத்தி வச்சிட்டீங்க. நீங்க என்ன இந்த இடத்துக்கு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கணும்னே வந்திருக்கீங்களா? உங்களை மாதிரி பம்கின் கண்ட்ரி பம்கின் நாதாரி பயல்களா இந்த இடத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்குறதுக்குனே வருவீங்களாடா? இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, எங்கிட்டாச்சும் ரோட்டு ஓரமா செத்து கிடப்பீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஊரு ஒன்றும் சாதா ஊரு கிடையாது, பாத்துக்கோங்க. அப்பைக்கு நம்ம கொண்ட உடனே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கான் தாத்தாவை. டேய், மலமாட்டு கடக்கா நான் வளர்ந்து நிக்கிறியே, ஒரு வயசானவர் நடந்து போயிட்டு இருக்காரு, குறுக்கல நின்று வழியா மறைச்சிட்டு இருக்க, அந்த என்ன விட்றா தீர உடனே அவருக்கு வழிய விட்றா அப்படின்னு சொன்ன உடனே அவனும் நான் வந்து வழிய விட்டுறான். இப்பெல்லாம் பாரு, சின்ன பசங்களுக்கு வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஒரு மேனர் கூட இல்லை. சரி தாத்தா, நாங்க இங்க சர்வே ஆகிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? என்ன தம்பி பேசுற, உங்க வாழ்க்கையை நீங்க பணையம் வச்சு வாழ்றதை தவிர உங்களுக்கு வேற எந்த வாழை கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் வேணா உங்களுக்கு ஒரு நல்ல பேக்கரா இருந்து இந்த இடத்துல நீங்க செட்டில் ஆக ஹெல்ப் பண்றேன். உங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூலை கேஃபி சிட்டிலையும் ஹென்னா ப்ரொவின்ஸ்லையும் நீங்க உருவாக்குங்க. ஏன்னா இப்ப வந்தாங்கல்ல உங்கள்கிட்ட வாங்கி கட்டிக்க, அவங்கள மாதிரி 100கணக்கான பேரு இந்த ஊருக்குள்ள மட்டிலுமே சுத்திட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் தாத்தா, நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப கைண்டான வேர்ட்ஸ் கொடுத்ததுக்கு. ஆனா எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை கிடையாது, நீங்க இங்க இருந்து போலாம் தாத்தா. என்ன தம்பி, நான் சொல்ற விஷயத்த உங்களால அஃபோர்ட் பண்ண முடியலையா? நான் வேணா என்னோட பிரைஸை பாதிக்கு பாதியா கம்மி பண்ணிக்கிறேன், என்ன சொல்ற? ஏன்னா நான் தடவை சென்ட்ரல் பிளைன்ஸ்க்கு வரும்போது உன்ன மாதிரி தான் ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தேன். அதனால உனக்கு இந்த டிஸ்கவுண்ட். ஹீரோ ஒன்னே கொண்ட சொல்லுங்க மாஸ்டர், இந்த கெல்ட்டு பய கதையை முடிச்சு விட்ரு. தாத்தா பாட்டிலாம் இல்ல, எவனா இருந்தாலும் குறுக்க வந்தா மண்டையை உடப்போம், ரத்த சதற விடுவோன்னு போட்டு தாத்தா மண்டையில ஒரே குத்து. தாத்தாவை அங்கிட்டே டெட் பாடியா மாத்திட்டாங்க. அப்பைக்கு மேல இருந்து ஒரு பொண்ணு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு ஓடி வரா. நிப்பாட்டுங்க, இந்த நிமிஷமே நிப்பாட்டுங்க. அந்த பர்சன் அவர் தான் இக்னோபிள் கிளானோட பிக் பாக்கெட் ஹால் லீடர். ஆனா அவன் சொல்ல கண்டுக்காம அந்த தாத்தா மூக்க உடச்சிட்டு இருக்கா. இங்க நம்ம கொண்ட, என்னோட பேரு ரியோகுன், நான் இக்னோபிள் கிளான் கெஃபி பிரான்ச்சோட இன்ஃபார்மெண்ட். நீங்க இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறது எங்களோட ஆபரேஷனுக்கு ரொம்பவும் இடையூறா இருக்கு, அதனால கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களான்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா. இங்க பாருமா, உங்க கிளான் மெம்பர் தான் தேவையில்லாம சண்டையை முதல்ல ஸ்டார்ட் பண்ணான். அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த கரண்ட் சுச்சுவேஷனை நம்ம இப்ப முடிச்சாதான் எங்களோட பிசினஸ் திரும்ப பழைய மாதிரி நடக்க வைக்க முடியும். கொஞ்சம் ப்ளீஸ் நிப்பாட்ட சொல்றீங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் எங்க கிட்ட இருந்து தேவைப்படுதுன்னா சொல்லுங்க, நாங்க அதை எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்றோம். ஹீரோவன்னு, அப்போ இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க பாஸை நான் இங்க மீட் பண்ணி ஆகணும். அவனை சொல்லு, உங்க இக்னோபிள் கிளானோட 5 ஹால் லீடர்ஸும் இங்க வந்தாகணும், இல்ல இந்த பிக் பாக்கெட்டிங் ஹால் லீடர் கதையை முடிச்சு விட்டுருவேன்னு. என்னாச்சு, என்னோட மன்னிப்பு உங்களுக்கு பத்தலையா? எங்க கிளானை வர சொல்றீங்க, கிளான் லீடரை? ஹீரோவன்னு, நான் இங்க வந்ததுக்கான ரீசன் ரத்தம் குடிக்கிறதுக்காக. கட் பண்ணி அந்த இக்னோபிள் கிளானோட அந்த 5 ஹாலுக்குள்ள லீடரை காட்டுறாங்க. என்னது, ரத்தம் குடிக்கிறதுக்காக வந்தேன்னு சொன்னானா? ஆமா, அவர் இங்க ரத்தம் குடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அசனா மாற போறாருன்னு நினைக்கிறேன். நாதாரி பைய, உலகமே ஆல்ரெடி அழிஞ்சு நாரி நாசமா போயிட்டு இருக்கு. இதுல ஏன்டா என்கிட்டே வந்து எல்லாரும் உங்களோட சிலுமத்தை காத்துறதுக்கு ரெடியா இருக்கீங்க? பட் ஆனா லீடர் அவன் வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு குறிக்கோளோட வந்த மாதிரி தான் தெரியுது. வேணுக்குனே நம்ம டெரிட்டரியை நம்ம கிட்ட இருந்து புடுங்கிறதுக்காக வந்த மாதிரி தெரியல. சரிம்மா, நீ என்ன நினைக்கிற? அவன் நல்லா பவர்ஃபுல்லான ஆளுன்னு நினைக்கிறியா? ஹெவன்லி சேயிங் செக்டை காம்பீட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லானவன்னு நினைக்கிறியா? எனக்கு நம்ம அப்படிலாம் தெரியல மாஸ்டர். நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அவர் நேரா வெளில போயிட்டு டாங்கி, டாங்கி அப்படின்னு கூப்பிடுறான். என்னாச்சு, கண்ணு திறந்துதான் இருக்கு. நம்ம பாரடைஸ் ஃப்ளவர் இன்ல ஏதோ ஒரு நாதாரி பையன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா, நீ அவனை கொஞ்சம் கவனிச்சுக்கிறியா? இன்னைக்கு மதியானம் சாப்பாட்டுக்கு தூக்கத்துக்கு இதுக்கெல்லாம் நீ காசு கொடுக்க தேவையில்ல. ஓ அப்படியா, ஆர்டர் கிடைச்சிட்டா? சரி, நான் பாத்துக்கிறேன். பார்க்கவே எவ்வளவு நாராசமா இருக்கு. அந்த பையன் நெஞ்ச தூக்கிட்டு அங்கிட்டுக்கிட்டுமா சுத்திட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த பயலுக்கு இந்த மாதிரி ஆகும்னு. பாரு, நான் நினைச்ச மாதிரியே அவனுக்கு ஆப்போன்னு இன்னைக்கு பர்ஃபெக்டா மாட்டிக்கிட்டான். ஓ, நம்மளோட கெஸ்ட் அவங்க எந்த ஒரு ட்ரிங்க்குமே குடிக்காம இவ்வளவு நேரமா உட்காந்துட்டு இருக்காங்களா? சரி, நம்ம வேணா ஏன் கொஞ்சம் வெளில போய் இதை பத்தி பேசக்கூடாது? அப்புறம் இந்த இடத்த பத்தி கிளீன் பண்றதை பத்திலாம் நீங்க யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த விஷயத்தெல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஹீரோவன்னு, நீ தான் லீடரா? இங்க பாருப்பா தம்பி, நான் ஜஸ்ட் ஒரு கிளீனர். இந்த பயல்கள் எல்லாம் அள்ளி போட்டு வா போலாமேன்னு வந்தேன். ஆனா நான் உன்னை வர சொல்லையே, உங்க லீடரை தானே வர சொன்னேன். தம்பி இங்க பாரு, நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கோ.
நீ நம்மளோட ரொம்பவும் முக்கியமான ஒரு கெஸ்ட். அதுவும் இல்லாம லீடர் ஒன்றும் நாய் கிடையாது, வானோடனே வர்றதுக்கும் போனோடனே போறதுக்கும். ஏன்னா நீ யார் என்னன்னு கூட தெரியாது. நீ கூப்பிட்டா உடனே வாலாட்டிட்டு லீடர் வந்துருவாரா, சொல்லுங்க ஐயா அப்படின்னு. எவர் நான் உன்கிட்ட நைஸா கேட்கும் போதே சொல்லிடு, இந்த இடத்துல இருந்து ஒழுங்கு மரியாதையா வெளில வா. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனா ஹீரோ அதை பத்திலாம் யோசிக்கிற மாதிரியே தெரியல. எனக்கு உங்க லீடர் இங்க வந்து ஆகணும். பாரு அந்த பயல இங்க பாரு, நான் 3 எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க எழுந்து வெளில வரலனாக்க அதுக்கப்புறம் பேச்செல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் எனக்கும் தெரியாது. 1 2வதுக்கு ஹீரோ கையில ஊத்தியிருந்த அந்த கிளாஸ்ல இந்த சரக்கு எடுத்து அந்த பயலோட மூஞ்சில ஊத்திட்டு மண்டையிலேயே அந்த கிளாஸோட தேட்டு மட்டார்னு ஒரே அடி. சுத்தி இருந்த இந்த பயலுங்களா ஷாக்ல போச்சு மாஸ்டர் டோஹி அவர் அடிச்சு விட்டான். இவங்கிட்ட பேசிலாம் பிரயோஜனம் கிடையாது. நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாது. அதுவும் இல்லாம இவன் ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கான். இங்க இருந்து இந்த பையன் இன்னைக்கு உயிரோட திரும்ப போக கூடாது. எல்லாரும் உங்க ஸ்வாட் எடுங்கடா அப்படின்னு சொன்னோடனே இவங்க எல்லாரும் அவங்களோட ஸ்வாட் எடுத்துட்டு ஹீரோ கூட சண்டை போட ரெடியா வராங்க. ஹீரோவனே உங்களுக்கு இதுதான் வேணும்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க கேட்டதை கொடுக்க நான் எப்பயுமே ப்ரிப்பேர்டா இருக்கேன். காய்ஸ் கதவை மூடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருந்து நம்ம கொண்டையம் போயிட்டு கதவை மூடிடுறான். இவங்க எல்லாரும் அட்டை இடத்துல ஹீரோவை ஸ்வாட் எடுத்துட்டு அட்டாக் பண்ண போறானுங்க. அப்படியே லெஃப்ட்ல டாச் பண்ணி அங்கிட்டு இருந்த ஒரு பயலோட மூஞ்சிலே ஒரே வெட்டு. இன்னொருத்தவனோட மூஞ்சில வெட்ட வந்தா அந்த பையன் ஜஸ்ட்ல அதை பிளாக் பண்றான். ஆனா ஹீரோ அவனை கடந்து போற ஒவ்வொரு ஆளோட கழுத்து தலை உடம்புட்டு வெட்டி வீசிக்கிட்டு போயிட்டே இருக்கான். ஒரே ரத்த ஆறா ஊத்துது. அந்த ரெஸ்டாரண்டோட கதை உடச்சிட்டு இங்கிட்டு ஒரு பையன் பறந்து வந்து பொத்தீர்னு வெளில விழுவுறான். யாருன்னு பார்த்தா அந்த டாங்ஹே தான். இவன் ரொம்பவும் மோசமானவனா இருக்கான். பயந்துகிட்டு இல்ல என்ன கொன்றாத ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன கொன்றாதன்னு ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறான்னா, நான் கருணை காட்டக்கூடாது. சொல்லப்போனா இவனை கொல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு ரீசனுமே யோசிக்கவும் முடியல. இவனை இங்கே கொன்றவா? ஆக்சுவலா இது என் வேலை தானே, கொல்றது தானே என் வேலையா இருக்க போகுது. இப்ப இவனை கொல்றதுக்கே நான் யோசிச்சேனாக்க அப்புறம் என்னால எப்படி இதை கண்டினியூ பண்ண முடியும்? நான் சாவ பழகிக்கணும், அப்பதான் என்னால இங்க சர்வே ஆக முடியும் அப்படின்னு பயல அங்கிட்டே போட்டு தன்னதை மேலே இருந்து பார்த்த இவரு ஷாக்கோட குறுகுருன்னு ஹீரோவே பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ நிமிந்து பார்த்ததுக்கே அவர் ஒரு செகண்ட் ஆடி போயிட்டாரு. லீடர் என்னாச்சு, நீங்க ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஹெவன் ஸ்லேயிங் செக்ட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு, அவங்க கிட்ட சொல்லு இங்க ஒருத்தன் ரத்தம் குடிக்க வந்திருக்கான்னு. இதோ இப்பயே சொல்ற லீடர். இல்ல ஒரு சரி, நீ எல்லா ஹால் லீடரையும் முதல்ல சமன் பண்ணு. நான் தான் சான் என் டக் இக்னோபிள் கிளானோட கெஃபி பிரான்ச் லீடர். லீடர் சான், உங்களோட இக்னோபிள் கிளானை நான் யூஸ் பண்றதா முடிவு எடுத்திருக்கேன். இங்க பாருப்பா தம்பி, நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல. லீடர் சான், நான் ரத்தம் குடிக்கிறதா முடிவெடுத்திருக்கேன். அதுக்கு ஹெவன் ஸ்லேயிங் செக்ட் என்னோட வழியில இருக்கு. அந்த ஹெவன் ஸ்லேயிங் செக்ட் மெம்பர்ஸை பத்தி ஒரு விஷயம் விடாம எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க கேதர் பண்ணி தரணும். அந்த டெரிட்டரியில என்ன பெக்கர் இருக்காங்க, எந்த பெக்கரோட லோக்கல் பிரான்ச் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் விடாம எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வரணும். தம்பி இங்க பாரு, எதுக்காக இக்னோபிள் கிளான் நீ கொடுக்குற இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் எல்லாம் அக்ரி பண்ணணும்னு நீ எதிர்பார்க்கற? சொல்லப்போனா இதனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பிரான்ச் லீடர், நான் உங்க உயிரை விட்டுறேன். நான் ரத்தம் குடிக்கிறதுக்கு குறுக்க யார் வந்தாலும் கொஞ்சம் கூட கருணையை பார்க்காம அவங்களையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அது ஹெவன் ஸ்லேயிங் செக்டா இருக்கட்டும், பெக்கர் யூனியனா இருக்கட்டும், அது இக்னோபிள் கிளானா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை. அதை கேட்டோடனே ஒரு கக்கபக்கான்னு சிரிச்சுட்டு, சரி அப்ப என்ன கொல்லு, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க வேணா இந்த ஃபேமஸான இக்னோபிள் கிளான்ல உள்ள இருக்க ஆளா இருக்கலாம், ஆனா நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான். மார்ஷியல் ஆர்ட்ஸ் சாவை பார்த்து பயப்படலாமா? நம்ம ஒன்று கொல்லுவோம், இல்லை யார் கையாலையாச்சும் சாவோம். நான் இப்போக்கி உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கலன்னா நீங்க கொள்ளுவீங்க. அந்த ஹெவன் ஸ்லேயிங் செக்டை பத்தின இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட கொடுத்தா அவனுங்க கொள்ளுவானுங்க. எப்படி இருந்தாலும் நான் சாவுறது உறுதி. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக எதுவுமே கிடைக்காத ஒரு இடத்துல என்னோட உயிரை படையமா வைக்கணும்? என்ன கிளான் லீடர், டீல் மேக் பண்ண ட்ரை பண்றீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை எதா இருந்தாலும் உங்கள்கிட்ட கொண்டாந்து தரேன். அப்போதான் இவர் வந்துட்டு அவரோட டிமாண்ட் என்னன்னு சொல்றாரு. இக்னோபிள் கிளானோட கரண்ட் ஹெட், அவனை நீங்க கொல்லணும். அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். சொல்லப்போனா அதை கேட்டு பக்கத்தில் உள்ள எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு. ஹீரோக்கு சடனா ஸ்டார்டிங்ல சின்ன பையனா இருக்கும் போது இந்த இக்னோபிள் கிளானோட லீடர் வந்துட்டு இவங்களை தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணா. அவர் எதுக்கு இவன் கொல்ல சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோனே, யோகோ அந்த பையன் கதையை முடிச்சு விட்டுரு. எஸ் மாஸ்டர் அப்படின்னு கொண்டே கட்டையை எடுத்துட்டு அவன் கதையை முடிக்கிறதுக்காக போகும்போது, ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேங்கிறத முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அப்ப கரெக்டா அடிக்க போகும்போது இவ உள்ள போந்து, இல்ல நிப்பாட்டுங்க, ஒரு நிமிஷம் என்னங்கிறத முழுசா கேளுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கா. உங்களுக்கு இக்னோபிள் கிளானோட இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது கரெக்டா? ஆனா ஒருவேளை நீங்க இப்போ லீடரை கொண்டுட்டீங்கன்னாக்க உங்களுக்கு அதுக்கப்புறமேலுக்கு உங்க பிளானை நீங்க நினைச்ச மாதிரி பண்ணவே முடியாது. மாஸ்டர், இந்த பொண்ணையை நான் சேர்த்து கொன்றவா? ஆனா ஹீரோ எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணாம இருக்கான். மாஸ்டர் என்னாச்சு? சரி நீங்க எதுக்காக இப்ப இருக்கிற இக்னோபிள் கிளான் லீடரை கொல்லணும்னு சொல்றீங்க, நான் ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? அப்பதான் இந்த கெஃபி பிரான்ச்சோட லீடர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற கரண்ட் லீடர் அவரு கண்ட மெனிக்கு கையில கிடைக்கிற எல்லா மெத்தடு எதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் இக்னோபிள் கிளான் லீடரை ரீப்ளேஸ் பண்ணி இப்ப வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கான். அதனால அவனை இங்க இருக்கிற முக்காவாசி இக்னோபிள் கிளான் மெம்பர் யாருக்குமே பிடிக்காது. என்ன சொல்ற, புரியல? கரெக்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி இக்னோபிள் கிளானோட ப்ரீவியஸ் லீடர், அதாவது ப்ரீவியஸ் லீடரை இப்ப இருக்கிற கரண்ட் லீடரு வெளியாளு ஹெல்ப் கூட யூஸ் பண்ணி அந்த பிளேஸை ஆக்குபை பண்ணான். வெளியாளோட ஹெல்ப்னா வேற யாரு? அசிஸ்டனோட ஹெல்ப் தான். ஓ, வாழ்க்கைன்னா மேலே கீழே இருக்க தான் செய்யும். சரி,
இப்போ இருக்கிற இக்னோபிள் கிளான் லீடரை நான் உங்களுக்காக கொள்றேன். ரொம்ப நன்றி. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஹெவன் ஸ்லேயிங் செக்டை பற்றினது உங்களுக்கு வந்து சேரும். பரவாயில்ல, நீ கொஞ்சம் குயிக்காகவே யோசிக்கிற. இதே மாதிரியே மைண்டை வச்சுக்கோ. உங்களோட இந்த டீலுக்கு நான் அக்செப்ட் பண்ணுறது இதுதான் லாஸ்ட் டைமாக இருக்கும். சரி, கண்டிப்பாக இந்த பாரடைஸ் ஃப்ளவர் இன் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நீங்கள் உங்களோட அக்காமடேஷனுக்கு நாங்கள் வேற ஒரு லொக்கேஷனை ப்ரிப்பேர் பண்ணி தரோம். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ அவங்க ஆளுங்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. இவங்க 3 பேரும் லீடர் சொல்கிறா, நீ வந்துட்டு நம்ம பயலுக எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பாரடைஸ் ஃப்ளவர் இன்னில் நடந்த இந்த பிரச்சனை எல்லாம் யாருக்கும் எல்லாம் போய் கேட்கவே கூடாது. இந்த நியூஸ் எங்கேயும் போய் சேரக்கூடாது. அப்புறம் இது இப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே தெரியவும் கூடாது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுற. யாரும் இதை பற்றி வெளில பேசவும் கூடாது. தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமில, உங்கள் தலை உங்ககிட்ட இருக்காது. புரியுதா? கண்டிப்பாக லீடர், அதை நாங்கள் மைண்டில் வச்சுக்கிறோம். இப்போலேருந்து நம்ம எல்லா மெம்பர்ஸும் ஹெவன் ஸ்லேயிங் செக்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் விடக்கூடாது. எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு ஃப்ராக்ரன்ஸ் ஹால் லீடர்கிட்ட வந்துட்டு சப்மிட் பண்ணுறீங்க. புரியுதா? எஸ் லீடர். பட் ஆனால் லீடர், நம்ம இவங்களை உண்மையிலேயே நம்பலாமா? நம்ம இங்கே இவங்களை நம்புறதை தவிர வேற வழி கிடையாது.